சொன்னதெல்லாம் நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. அங்க போய் சும்மா நிக்காத. பூங்கோத செத்த நெல்லுமா. யாரு? ஐயா, எதுக்கு இங்க வந்தீங்க? பொன்ராசு, அவசரப்படாதப்பா. எங்க ஆத்துக்கார் சொல்றத கேட்டுக்கோ. நல்ல காரியம் நடந்ததுன்னு கேள்விப்பட்டேன். அதான் ஆத்துக்காரியோட வந்துட்டேன். நடந்தது வரைக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப திருப்தி. ஆனா நடக்க கூடாதுன்னு ஒண்ணு இருக்கு தெரியுமோ? அதுதான் சாந்தி முகூர்த்தம். ஐயரே, இந்த நேரத்துல இப்படி பேசுற ரொம்ப தப்பு. எதுவா இருந்தாலும் விடுஞ்சதுக்கு அப்புறம் பேசிக்கலாம். விடியறதுக்குள்ள பேசியாகணும். எங்க உங்க தோப்பனார்? அடடா, எப்பா இங்க வாங்கப்பா. ஐயர் ரொம்ப குழப்பறாரு. எங்க அப்பட பேசிக்கிட்டுங்க. நில்லுதோ. ஐயரே, என்ன திடீர்னு இந்த நேரத்துல? வாத்தியாரே, உம்ம பையன் ஜாதகம் என் கையில. நான் ஊர்ல இல்லாதப்போ உம்ம பையன் கல்யாணத்தை நடத்திட்டேள். சாந்தி முகூர்த்தத்தையாவது சரியா பண்ண வேண்டாமோ? இப்ப என்ன பண்ணணுங்கிறீங்க? ஒண்ணு இல்ல, only 20 days. அந்த பொண்ண உம்ம பையன் டச் பண்ணக்கூடாது. 20 நாளா? என்ன ஐயர் விளையாடுறீ? சும்மாறா. 20 நாள் ரொம்ப ஜாஸ்தி, கொஞ்சம் குறைச்சிங்களேன். இது என்ன விலைவாசியா குறைச்சுக்கிறதுக்கு? வாழ்க்கை பிரச்சனை. அவனை உயிரோட காப்பாத்துறதுனா நான் சொல்றத கேளுங்கோ, இல்ல உண்மை இஷ்டம். என்ன இப்படி சொல்லிட்டீங்க? உங்க பேச்ச நான் மீறுவனா? என் பையன் என் மருமகளை 20 நாள் தொடாம பாத்துக்கிறது என் பொறுப்பு. ரொம்ப சந்தோஷம். வந்த வேலை முடிஞ்சுடுத்து. வரட்டுமா? போயிட்டு வாங்க. பேஷா. டேய், நீ வாடா. நான் சொல்றேன். பூங்கோடி உள்ள கூட்டிட்டு போமா. வாடா. பொங்க. இதுக்கு தான் நான் அன்னைக்கே சொன்னேன், பூங்கோத கழுத்துல தாலியை கட்டுறேன்ட்டு. அண்ணன் செத்து 1 வருஷம் ஆகட்டும். இப்ப அவன் கட்டிட்டு போயிட்டான். அவங்கள பிரிக்காம விட மாட்டேன். உன் பொண்ணு கழுத்துல இருந்து தாலி இறக்காம விட மாட்டேன். நீ போட்டா இவன் தொல்லை தாங்க முடியலடா. இத பாரு சேதுபதி, நல்லா கேளு. நாம நிதானமா இருக்கும் போது எவ்வளவு கோபமா வேணாலும் பேசலாம். ஆனா தண்ணி போட்டிருக்கும் போது ரொம்ப நிதானமா பேசணும். அருவாளை வெட்டி தான் அவங்களை பிரிக்க முடியுமாயா? ஐயரை வச்சு பிரிக்க முடியாதா? நமஸ்காரம். எப்படி வாங்க, உட்காருங்க. இருக்கட்டும், பரவாயில்ல. அட உட்காருங்க. நீங்க பெரியவா, நான் நிக்கிறேன். அட 5வது ரவுண்டு கூட பெரிய வேணா சின்ன வேணா உட்காருங்க சாமி. ப்ளீஸ் சிட் டவுன். அப்புறம் நீங்க சொன்ன மாதிரியே அவங்க 2 பேரையும் பிரிச்சுட்டேன். சாந்தி முகூர்த்தத்தை நிறுத்திட்டேன். இனி செய்ய வேண்டியது உம்ம பொறுப்பு. டேய், ஐயருக்கு ஒரு 1000 ரூபாய் பணம் கொடுத்து அனுப்புடா. இத பாருங்க, பாட்டன் பாட்டியை பிரிக்கிறதுனா அதுக்கு ஒரு ரேட். லவ்வர்ஸ பிரிச்சா அதுக்கு ஒரு ரேட். அண்ணன் தம்பியை பிரிச்சா அதுக்கு ஒரு ரேட். அரசியல்வாதியை பிரிச்சா அது உமக்கே தெரியும். பெரிய காரியம் பண்ணிட்டு வந்திருக்கேன். எது மேல பார்த்து போட்டு கொடுக்க சொல்லுங்க. ஐயரே, நம்ம மேட்டர் தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி வேலை முடிஞ்சோடனே ஆளையே முடிக்கிறதா நம்ம வழக்கம். ஐயரை தொட்டா அபச்சாரமாச்சேன்னு விட்டு வச்சிருக்கேன். நீங்க விஷயம் தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. பணத்தை வாங்கிட்டு போனீங்கன்னா பொண்டாட்டிக்கு பூ வாங்கிட்டு போலாம். இல்லைன்னா அவ தலையில பூ இருக்காது. எப்படி வசதி? பொண்டாட்டிக்கு பூவா, உங்களுக்கு பாடையா? டே, ஐயர் ரொம்ப குழம்பிட்டாரு. 500 ரூபாய் சேர்த்து கொடுத்து அனுப்புட. என்ன பாக்குறீங்க? நான் எப்போ நேருக்கு மாறுதான், சொன்னதை செய்ய மாட்டேன். கூடா என்னட்டு இருக்கிற? நமஸ்காரம். குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். வரேன்னா இந்த ஆளு 90 நாள் கூட பயந்துருக்க மாட்டான். பொண்டாட்டி ஞாபகப்படுத்தணும்னு டென்ஷன் ஆகி காசே கம்மியா வாங்கிட்டு போறான். எப்படியோ அவங்க 2 பேர்த்தையும் படுக்கை அளவுல பிரிச்சாச்சு. இன்னும் கொஞ்ச நாள்ல மன செலவுலையும் பிரிச்சு அவளை இங்க கொண்டு வர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அது எப்படி முடியும்? என்னடா பறக்கிறேன்? இங்க பாரு, முடியும்னா தான் நான் முயற்சியே பண்ணுவேன். நான் முயற்சி பண்ணி முடியாம போன காரியம் எதுவுமே கிடையாது. புரியுதா? இந்தா வேல் படிச்சுட்டு கிளம்பு. நீ என்னவா பாத்துட்டு இருக்க? விளக்கேத்துமா? இந்த வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி நீ. இனிமே நீதாமா விளக்கேத்தணும். ஆமாமா, இத்தனை வருஷமா இந்த வீட்டு மருமகளா இருந்து கோயில் முறையெல்லாம் உங்க அத்தை தான் செஞ்சா. இனிமே நீதாமா அதை செஞ்சு நம்ம குடும்பத்து பெருமையை காப்பாத்தணும். காமாட்சி, என்னங்க சாவி எடுத்து மருமகிட்ட குடுக்குறேன். இந்தாமா, அம்மனை மனசுல நினைச்சுக்கிட்டு விளக்கேத்து. இந்தாங்க, நீங்க கேட்ட திருநெல்வேலி அல்வா பூ வாங்கிட்டு வந்தா. யாருக்குன்னு சொல்லுங்க. நீ சின்ன பேர் சொன்னா புரியாது. கொண்டா
நானே ஆமா யாருன்னு சொல்லுங்க. சொல்றேன். ஆ. என் பொண்டாட்டி வசியப்படுத்த ஆல்பம் பூ வாங்கிட்டு போறேன். எங்க அப்பா அம்மா சொல்லிப்படாத. ஆஹா. இன்னைக்கு நீ என்ன பண்ற, வேற டிரைவர் வச்சு லோட் ஆகிட்டு அங்கேயே இரு, நான் காலை வந்து சேர்ந்துறேன். ஆ. சொன்னது ஞாபகம் இருக்கா? நீங்க ஒரு தடவை சொன்ன அப்படி ஞாபகம் வச்சிருப்பேன். நான் வர்றேன். இருங்க. என்ன? இப்படியே போனா அப்பா அம்மாவுக்கு சந்தேகம் வராது. ஆமா. வயிற்றுக்குள்ள வைங்க. நல்ல யோசனை சொன்ன. correct. என்ன வகையா ஆமா. மாட்டிக்கிட்டேன். சரி. ஞாபகம் வச்சுக்க வர்றேன். சரி போயிட்டு வாங்க. நீ எங்க உட்கார்ந்திருக்க? நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? என்ன சொன்னீங்க? பொண்டாட்டிய வசியம் பண்ண பூ அல்வா வாங்கிட்டு போறேன், எங்க அப்பா அம்மாவுக்கு தெரியக்கூடாது, நீ வேற டிரைவரை வச்சு லோடு ஏத்திக்க, நான் காலையில தான் வரும்னு சொன்னீங்க. நான் ஒரு தடவை கேட்டா 100 தடவை கேட்ட மாதிரி தெரியுமில? ஏண்டா அவன் லோடு கிடைக்கலன்னு லோன்னு அலையறான், நீ கிடைச்ச லோட வேற வண்டிக்கு மாத்திட்டு வேடிக்கையாடா காட்டுறீங்க. அட நீங்க வேறப்பா, அவன் போய் சொல்றான். யார் போய் சொல்றது? இந்த பாக்கெட்ல பூவும் இந்த பாக்கெட்ல அல்வாவும் இருக்கு. அவர் என்ன நினைப்பாரு? என்ன தப்பா நினைப்பாருல்ல? ஆனா எடுத்து கொடுங்க, எடுங்க, வெக்கப்படாம எடுங்க. எங்க பாருங்க பூவு பாருங்க, திருநெல்வேலி நெய் அல்வாவா? இங்க பாருங்க அல்வா, எவ்வளவு அல்வா பாருங்க. இத வர்றா ஐயரு நாள் குறிச்சு தர்ற வரைக்கும் இந்த அல்வா பூன்னு அலைஞ்சுகிட்டு இருந்த அவ்வளவுதான் நீ. டேய், உங்க பெரியப்பாவுக்கு உடம்பு சரியில்லையா, ஆஸ்பத்திரியில இருக்காராம், பணம் கேட்டு விட்டுருக்காரு, தரேன், கொடுத்துட்டு வா. அப்பா உடம்புல மதமதப்பா இருக்கு, நான் திண்ணையில படுத்துட்டு காலை முத பஸ்ல போயிடுறேன். முதல் பஸ்ல கிடையாது, இப்ப ஒரு பஸ்ல காலையில போய் சொல்லுங்க. சுமாரா என்ன சும்மாறா? இங்க இருந்து என்ன செய்ய போறீங்க? பொண்டாட்டியோட பெரியப்பா தான் முக்கியம், வீடு லோடுல நான் பாத்துக்கிறேன். ஆனா கொடுத்து தொலைங்க. இங்க வாடா. போங்க இந்தா. போங்க. பூங்கோதைகிட்ட ஒரு மேட்டர் பேச வேண்டியிருக்கு. வேணாம், பெரியப்பாவை முதல்ல போய் பாரு, உன் பொண்டாட்டி எங்கேயும் போயிட மாட்டான். போப்பா. முகத்தையாவது பாத்துட்டு போயிடுறேன். டேய், உன்னை பத்தி தெரியும்டா, உனக்கு அவ்வளவு போதாது. போடா அண்ணா, முகத்தை பாக்குறான். போடா. என் பொண்டாடி பாத்திரம் தைக்கிற நேரத்தை பாரு. அந்த பக்கம் விட மாட்டேன்ட்டாங்க, விடுவனா சுவரை குதிச்சு உன்னை பார்க்க வர்றேன். ஒரே ஒரு அது ஒண்ணு இல்ல, திருட்டு பூனை குதிச்சிருச்சு. சரி அடிச்சுங்க. அடிச்சிரியா? ஆளை பாரு ஆள. ஒரே ஒரு முத்தம் கொடுக்க வந்தா நீ ரொம்ப பகு பண்ணிக்கிறியா? ஒன்னே ஒரு கண்ணு நானே தேய்ச்சுக்கிறேன். மருமக நான் இருக்கும்போது மாமியார் வேலை செய்ய கூடாது. வேண்டாமா, சின்ன பிள்ளை சாப்பிட்டு படுத்துக்க, நான் தேய்க்கிறேமா. நீங்க போங்க. அதான் சொல்றல, சீக்கிரம் போ ஆத்தா. எங்கேயோ கேட்ட குரல் மாதிரி இருக்குது. அது திருட வந்தால, அங்க சண்டை போல் இருக்கு, அவன கத்துறான். மாமா மாமா கூப்பிடுறாரு. அது ஒண்ணு நேரம் கிளம்ப தெரியாது, நீ சீக்கிரம் வா. நல்ல வேலை செஞ்ச. சீக்கிரமா தேய்ச்சி விட்டு வந்து சேரு. சாப்பிடணும்ல, என் புள்ள எங்க கஷ்டப்படுறானோ. என்னடி நீ ஒன்னே ஒண்ணு கொடுக்க முடியாது? முடியாது. அப்பாடி, இந்த மாதிரி பூ வாங்கிட்டு வந்து எவ்வளவு நாளாச்சு. பூ மட்டும் இல்ல, அல்வா வேற வாங்கி வச்சிருக்கிற. அல்வா. அல்வாவா? இத பாரு. என்ன அது வேற யாரையா இருக்கு? விளையாட்டு காட்டுறியா? எங்க போச்சு? ஏய், இதுல அல்வா இருந்தது எங்க காணோம்? நான் அப்பவே சாப்பிட்டுல, இப்ப கேக்குறீங்க? எனக்கு அல்வா நேரம் அப்படின்னு தெரியாதாக்கும். சீ, காரியத்துக்கு அவங்க தான் புரிஞ்சுக்கல, நீமா புரிஞ்சுக்கல. நான் உங்களை புரிஞ்சுக்காம இருப்பேனா? புரியுதுல? ஒன்னே ஒண்ணு கொடுத்துமா ப்ளீஸ்? ஆமா, இதெல்லாம் கொஞ்சம் தெரியுது. வரும்போது ஒரு மல்லிகைப்பூவும் அல்வாவும் வாங்கிட்டு வந்தேன்ல. இங்க இங்க வாசல்ல புடிங்கிட்டாங்க. சரி சரி, கோச்சுக்காத, நாளைக்கு சேர்த்து வாங்கி தரேன். இப்ப ஒன்னே ஒண்ணு கூட ஓடி போயிடுறேன். அது முடியாது. ஏன்? ஐயர் தான் நாள் குறிச்சிருக்காருல. கிருஷ்ண ஐயர் கிராஸ் பண்ணி காரியத்தை கெடுத்துட்டியே. ஐயர் இதுக்கு ஒண்ணும் சொல்ல மாட்டார். கூத்து கூத்து. இப்ப நீங்களா போறீங்களா இல்ல அத்தை மாமா என்ன கூப்பிட்டு? வேணாம் 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 விடு. சரி, நீ பாத்திரத்தை கழுவி விட்டு சீக்கிரம் போய் படுத்துக்க, நான் ஊருக்கு போயிட்டு வரேன். பாத்தீங்களா, மறுபடியும் கொல்ல பக்கம் போறீங்களே. இந்த பக்கம் போய் கை கால் உடைச்சுக்காம அந்த பக்கம் போங்க. அங்க எல்லாம் இருக்காங்க. இந்த பக்கம் போனா ஊர்க்காரங்க இருப்பாங்க, தைரியமா இப்படி போங்க. சரி, நான் போயிட்டு வரேன். பட் ஒன் திங், இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. என்ன காமாட்சி, இவன் என்ன வேன்ல போறான்னா சாவி எங்க விட்டு போயிருக்கான்? அத வாங்கிட்டு போகத்தான் வந்தேன். என்ன இப்படி போனா இப்படி வர்றான்? அதானே, இந்த 2 பேர்ல யாருங்க பொன்ராசே? ஏய், எனக்கு ஒரு பொண்டாடி தாண்டா. ஆமா, உனக்கு 2 பொண்டாடி இருந்தாலும் சும்மாரியா வாய முடிட்டு.
டாக்டர் சொல்லுங்க. அப்பா ஏற்கனவே ஹார்ட் பேஷண்ட்னு உங்களுக்கு தெரியும்ல. ஆ. எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. சரி. அவர்கிட்ட சொல்ல வேண்டாம். உங்க அப்பாவோட குடல்ல ஒரு கட்டி வளர்ந்துகிட்டு வருது. அத உடனடியாக ஆபரேஷன் செய்யலனா அவர் உயிருக்கே ஆபத்தாயிடும். எவ்வளவு செலவாகும்? ஒரு 40,000 ரூபாய் ஆகும். 40,000? அந்த பணத்தை எத்தனை நாளுக்குள்ள ரெடி பண்ணும் டாக்டர்? மேக்ஸிமம் 15 டேஸ்க்குள்ள ரெடி பண்ணி வைக்கிறது நல்லது. ஓகே டாக்டர், டெஸ்ட் எல்லாம் கொடுத்துட்டேன். வலி கொஞ்சம் அதிகமா இருக்கு. பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கும்போது ரொம்ப வேதனையா இருக்கு. வலி தாங்க முடியல. ஒண்ணும் கவலைப்படாதீங்க. மருந்து மாத்திரை எல்லாம் எழுதி கொடுத்திருக்கேன். அதை நேரத்துக்கு சாப்பிடுங்க, சரியா போயிடும். பயப்படாதீங்க. நல்லது. அதான் டாக்டர் சொல்லிட்டாருலப்பா, எல்லாம் சரியாயிடும். இன்னும் உங்க Thank you. ஏப்பா அரப்பரசி லீவுக்கு மொத்தமா 10 நாள் லீவ் வருமே. ஆமா. ஆத்தாவை கூட்டிட்டு ஊட்டி கூட போயிட்டு வரலாம்ல. டேய், நீ எதுக்கு சொல்றேன்னு எனக்கு தெரியும்டா. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆனா நாங்க போக மாட்டோம். இருப்பா, இட்லி கொண்டாரு. நீ உட்காரு, நீங்க உட்காரு. ஏன் பொண்டாட்டி வீட்டுல எதுக்கு இருக்கா? உங்கள இட்லி நீ எடுத்துக்கோ. வயசானத்துல ஆத்தா ஏன் வேலை செய்யணும்? ஏன் மறைக்கிறீங்க? கல்யாணம் பண்ண புதுசுல உங்க அம்மா நீங்களும் அப்படி சொல்லிருப்பீங்க. வா வா உட்கார், இட்லி நீ வை. போதும் பூங்கோத. நீ சாப்பிட்டியா? அவருக்கு ஒண்ணும் புரியாது. டேய், கையடுறா. வாயால சொன்னாலே பூங்கோதைக்கு புரியும். இல்ல வச்சுட்டே இருந்துச்சா அப்பா கொய்யே. அவருக்கு 2 இட்லி போதும். எனக்கு நிறைய வை. சாம்பார் ஊத்து. இட்லி பூ போல இருக்குல்ல? உங்க ஆத்தா சுட்டுதுரா. ஆ. பின்ன உங்க ஆத்தாவா சுட்டா சும்மா இரு. டேய், நீங்க சாப்பிடுங்க. அங்க யாரும் வந்திருக்க மாதிரி இருக்கு. அங்க பாருங்க. பாத்துட்டீங்களா? சாப்பிடுங்க. தின்னு தொலையேன். உங்கதா என்ன இட்லி வை. நீ உள்ள போன வர்ற. அப்பா நான் கை எழுந்துறேன்ப்பா. டேய், உட்கார்றா. சரி சாப்பிட்டு முடிச்சிட்டு இங்கேயே கை கழுவிக்கலாம்பா. சரிப்பா. என்னப்பா ஒண்ணும் இல்லப்பா. தூங்கல? நீங்க தூங்கல? டேய், நீ தூங்கின பிறகுதான்டா நான் தூங்குவேன். என் மகன் தான் உடனே தூங்கிட்டானே. அதான பார்த்தேன். தூங்கிட்டியா? ப்ளீஸ் எந்திரிமா, ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். என்ன நீ ரொம்ப புக் பண்ணிக்கிற? அவங்க இருக்காங்க, வா கொல்லாபக்கமா பேசிட்டு வருவோம். வரமாட்டியா? தூங்கிட்டு போயிருவாமா. ஐயோ அப்பா முடிச்சிட்டாரு. யோ, என்ன ஏன் கெட்டானவா? ஒன்றாச காணுமே. கொல்லப்பக்கம் போயிருப்பா, பேசாம பாடு. அதுக்கே இப்படி பாக்குற? பாடு. எங்க போயிருப்பான்? காணமே. அங்கேயும் காணும். எங்க அவன்? தூங்கிட்டு தானே இருந்தான். பொன்ராசு, ஐயோ எந்திரிச்சு வாப்பா. அங்க வந்து படு. அது ஒண்ணு இல்லப்பா, உங்களை எழுப்பான்னு பார்த்தேன். நீங்க நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க. அது ஒரே ராத்திரி பூரா ஒரே குளிரா இருந்துச்சா, அதான் பொத்திக்கிற பூங்கிட்ட போர் வாங்க போயிருந்தேன். உனக்கு பொத்திக்கிறதுக்கு போறதானே வேணும். இந்த பொத்தி இத மனுஷன் பத்துவானா? நான் சும்மா படுத்து தூங்குறேன். டேய், உன் கொரட்டைய பத்தி எனக்கு தெரியும்டா. இன்னைக்கு விடிய விடிய ராமாயணம் தான்.
என்னையா வேணும்? சக்கரை. சக்கரை இல்ல, ஒண்ணு இல்ல. போயிட்டு வாயா. வணக்கம் குண்டராசன். வணக்கங்க. எப்ப அரிசியும் சக்கரை லோடு வந்திருக்கு, சீக்கிரம் இருக்கு, நான் போகணும். சக்கரை லோடு வந்துருச்சு. எங்க இன்னும் நம்ம ஆளுங்களை காணுமே? ஏன்பா அந்த வண்டியில இருக்க சரக்குலாம் நம்ம வண்டியில ஏத்துங்க. டேய், சரக்கா இங்க இருக்க சொன்னா நீ அந்த வண்டியில ஏத்த சொல்ற? அதெல்லாம் கண்டுக்காதப்பா. இங்க இறக்குன்னு சொல்லி கையெழுத்து போட்டு தரேன். ஏத்துப்பா, வண்டியில ஏத்துப்பா. டேய், இது ஏழைகளுக்கு சேர வேண்டிய சரக்கு, உங்க எஜமானுக்கு இல்ல. ஒழுங்கா மரியாதையா வண்டி எடுத்துட்டு வந்த வழியே போயிரும். ஏய், அடிக்கடி நீ எங்க லைன்ல கிராஸ் பண்ற, அது நல்லா இல்ல. நாங்க சரக்கு ஏத்திட்டு தான் போவோம். உன்னால என்ன பண்ண முடியுமா பண்ணு. கொன்றா பம்பரத்தை. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இனிமே உங்களுக்கு சேர வேண்டிய சரக்கு தர்றதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். இந்த பம்பரை சுத்தி நிக்கிறதுக்குள்ள இடத்தை காலி பண்ணுங்க. பொதுமக்களுக்கு சேர வேண்டிய சக்கரை அவங்களுக்கு தான் சேரணும். அத பதுக்க நினைச்சீங்க, பிச்சிருவேன். போய் சக்கரை எடுத்தாந்து எல்லாருக்கும் விநியோகம் பண்ணும். போடா, எல்லாரும் வருஷம் வாங்கிட்டு போங்க. என்னங்க இது எப்படியாச்சு? பொது சேவை பண்ண போய் இந்த புண்ணியத்தை வாங்கிக்கிட்டாரு. பொது சேவையா? ரேஷன் கடையில சக்கரை இல்லன்னாங்களா, அவங்க கூட சண்டை போட்டாரு, அடிபட்டுடுச்சு. இந்த அடிதடிலாம் நமக்கு எதுக்குங்க? உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னால தாங்கிக்க முடியாது. என்ன போகுது அப்படி சொல்லிட்ட? இவர் மட்டும் சண்டை போடலன்னா பொதுமக்களுக்கு அரிசி சக்கரை கிடைச்சிருக்காது. இவர் எல்லாரும் எப்படி பாராட்டினாங்க தெரியுமா? அத பாக்கத்தான் அவனை கொடுத்து வைக்கலையே. காயத்தை கூட நான் தான் பேண்டேட் போட்டேன். நான் வேண்டாம் சொன்னேன், அவங்க தான் ஒட்டி விட்டாங்க. அப்பா வந்துருவாரு, நான் போயிட்டு வரேன். இருங்க, காபி சாப்பிட்டு போலாம். அவ காபி சூப்பரா போடுவா. அவங்க தான் போகணுன்றாங்கல்ல, நீங்க போயிட்டு வாங்க. வரேங்க. சரிங்க. உள்ள வாங்க, திருஷ்டி சுத்தி போடணும். படாத கண்ணு பட்டுடுச்சு. குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு உங்க பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ண வாங்க. நீங்களா சோத்துல உப்பு போட்டுக்கிறீங்களா, உளி போட்டுக்கிறீங்களா? சரக்கு ஏத்திட்டு வாங்கடா, அவன் கையில அடி வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? வெக்கமா இல்ல? இப்ப ஊன்னு சொல்லுங்க முதலாளி. பொன்ராசு பணத்தை உங்க கால்ல கொண்டு வந்து போடுறேன். பூங்கோதைய விதவையாக்கி பாக்கணுங்கிறது என் ஆசை இல்ல. அவ கழுத்துல நான் தாலி கட்டுறத பொன்ராசு பாக்கணும். ஆமா, யார் பேருக்கு அர்ச்சனை பண்ணா? என் புருஷன் பேருக்கு. அடடே, வணக்கங்க. வணக்கங்க. கோயிலுக்கு எப்ப வந்தீங்க? சொல்லிருந்தா எல்லாம் ஒண்ணா வந்திருக்கலாம்ல. என்னம்மா நீங்க கூட வரதான் உங்களுக்கு. மன்னிச்சிடாது. நானே எடுத்துக்கிறேங்க. இந்தாங்க. தேங்க்ஸ். கோயில் அப்படித்தாங்க, காளி பசங்க வேணும்னு. செல்வி அக்கா வீட்டுக்கு போவேன்னா அவங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படியா? வரேங்க. போயிட்டு வரேங்க. போயிட்டு வரேன். கூட எடுத்து குடுக்குறீங்க, வீட்டுக்கு வாங்க, கவனிச்சுக்கிறேன்.
பூங்கோத அப்பா கூப்பிடுறாருல, பச்சை தண்ணி அவர் பல்ல பட்டு 3 நாள் ஆச்சு. சாப்பிடாம அவர் முகமே வாடி போச்சு. ஏதாவது 2 வார்த்தை பேசுமா, சோகத்துல செத்துக்கிட்டு போயிட போறாரு. அம்மா, தகப்ப ஸ்தானத்துல இருந்து தாலி எடுத்து கொடுக்க வேண்டியனா உன் கல்யாணத்துக்கு தடையா இருந்துட்டம்மா. எந்த தகப்பனும் தன் குழந்தை சந்தோஷமா வாழணும்னு தாமா ஆசைப்படுவான். ஆனா நான் ஆசைப்பட்டதை விட உன் மாமனாரும் மாமியாரும் உன்னை சந்தோஷமா வச்சிருக்காங்கன்னு கேள்விப்பட்டம்மா. என்ன மன்னிச்சிடுமா. அங்க தோப்பு துறவு வீடு வாசல் எல்லாம் நீ இல்லாம வெறிச்சோடி கிடக்குதுமா. நீ உன் புருஷனை கூப்பிட்டு வந்து அங்கேயே இருந்துருமா. நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு அந்த சந்தோஷத்திலேயே என் கண்ணை மூடிடுற. அம்மா, உன் புருஷன் காலில் வேணாலும் விழுந்துடுமா. பூங்கோத, வா வீட்டு போலாம். என்னங்க இது? நம்ம ஊர் கிணத்துல 100 அடி 200 அடி வெட்டினாலே தண்ணி வர மாட்டேங்குது. நீங்க நினைச்ச உடனே கண்ணீர் பலவளம் கொட்டுறீங்க. அதுதான்டா டெக்னிக்கு. என்ன டெக்னிக் பிக்னிக்? ஒன்னும் ஒர்க் அவுட் ஆகலையா? புருஷன் கூப்பிட்டோன்னு பொத்துக்குன்னு போயிடுச்சு. அதுதான் நம்ம மண்ணோட மகிமை. என்னோட மகிமை அவளுக்கு தெரிய வேண்டாமா? என்ன செய்ய போறீங்க? ஒரு ஆணும் பொண்ணு அவங்களாவே சேர்ந்துக்குவாங்க. பிரிக்கிறதுக்கு தான்டா பிரெயினை யூஸ் பண்ணோம். வா, சாமி கும்பிட்டு சாவகாசமா பேசுவோம். அரடே, வாங்க ஐயரே வாங்க. உங்களை தான் நான் வலை வீசி தேடிட்டு இருக்கேன். ஒரு பேப்பர் பேனம் தர்றேன், நாளை இங்கே குறிச்சு கொடுத்துருங்க. உங்க வாக்குமூலம் இல்லாம என் பொண்டாட்டிட்ட ஒண்ணு நடக்காது போல இருக்கு. என்ன ஆணுகிட்ட இருக்கீங்க, பேச மாட்டீங்களா? அவர் பேச மாட்டார் பொன்ராசு. ஏன்? என் ஆத்துக்காருக்கு வாய் சுளுக்கு பிடிச்சிடுத்து. வாய் சுளுக்கா? எப்படிங்க? நான் சொல்றேன் பொன்ராசு. இந்தாங்க அண்ணா, சாப்பிடுங்க. பட்டு, நீ ஒண்ணுன்னா அங்க இருந்து போடு, நான் இங்க இருந்து ஆன் சொல்லி சாப்பிடுறேன். சரிண்ணா. ஆ சொல்லுங்க. ஐயோ, மிஸ் ஆயிடுதே. இப்ப போடு, நான் ரெடி ஆயிட்டேன். ஆ சொல்லுங்க. இன்னும் கொஞ்சம் ஆ சொல்லுங்க. நன்னா ஆ சொல்லுங்கண்ணா. போறேண்ணா. இதுதான்ப்பா நடந்தது. ஐயரே, சின்னஞ்சிறுசுங்க எங்களை பிரிச்சு வச்சுட்டு கரடு கட்டைய நீங்க மடியில படுத்து கொஞ்சலா? எங்க சாந்தி மூத்தத்தை நிறுத்தி வச்ச உங்க வாய் சுளுக்க எடுக்க மாட்டேன். அவர் ஏதோ தெரியாம சொல்லிட்டார். வாய் சுளுக்கு எடுத்து விட்டுருப்பா. ரொம்ப நேரமா இப்படியே இருக்கார். என்னங்க, பாவம் எடுத்து விட்டுருங்க. எடுத்து விடுறேன். உங்க மாமி சொன்னக்கு எடுக்கல, ஏன் ஆளு சொல்லிட்டா. என்ன பண்றாசு? அவர் கொடுத்த போறியா? அவரை கொடுத்துருவா அன்னைக்கே கொடுத்திருக்கணும். கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? அப்பா, சரியாச்சா? அம்பே, என் வாய் கொழுப்பால என் வாயே சொல்லிக்கிட்டு அவ பேச்ச கேட்டுண்டு நோக்கு துரோகம் பண்ண. இனிமே ஜன்மத்திலையும் உங்களுக்கு துரோகமே பண்ண மாட்டேன். அப்படியா? ஆமா. அப்ப முதல்ல இன்னைக்கு வச்சுக்கலாமா? தாராளமா வச்சுடலாம். நிறைஞ்ச அமாவாசை. லைட்ட ஆஃப் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. சரி ஐயரே, உங்களுக்கு ரெடியாரு? சேதுபதி, உனக்கும் வயசாயிட்டே இருக்கு. நீ நம்ம பூங்கோதையவே நினைச்சிட்டு இருக்காத. ஒரு சின்ன பொண்ணா பார்த்து நானே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். சரி? திடீர்னு உன் மகமான பாசம் வந்துருச்சோ? உண்மையை வெளியே சொன்னேன்னு வை, உன் வேஷம் கலைஞ்சிரும். சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னப்பா. நீ என்ன? நீ கையெடு. ஐயா, ஐயா, ஏன்டா வேற மாதிரி எனக்கு இப்ப வெறியா பிடிச்சும் போல் இருக்கு. நம்ம எது நடக்க கூடாதுன்னு நினைச்சோமோ அது இப்ப நடக்க போகுது. என்னன்னு சொல்லி தொலைடா. நான் அந்த ஐயா நம்ம கிட்ட 1500 ரூபாய் வாங்கி வாயில போட்டுக்கிட்டு ஒன்றாசு வாய் சொல்லிட்டு எடுத்து விட்டான்றக்காக அவனுக்கு சாந்தி முகூர்த்தத்துக்கு நாள் குறிச்சு விட்டான். அந்த நாயை உயிரோட விட்ட. ஆனா அதுக்கு தாங்க ஆளுகளோட அவன் வீட்டுக்கு போனேன். அவன் மாமியை கூட்டிட்டு வரக்க எங்கேயோ ஓடி போயிட்டானா. இப்போ வாதியாரு பையன் சாந்தி முகூர்த்தத்துக்கு பால் பழமெல்லாம் வாங்கி ஏக தடபுடல் பண்ணுவாரு. டெக்டராசம் நடந்துட்டு இருக்கு. பால் பழத்தை பார்த்தோன்னே இந்த காலத்து பசங்களுக்கு மூடு வந்துடும். பாட ஆரம்பிச்சிருவானுங்க. ஒரு பாட்டு முடியறதுக்குள்ள பாதி உலகத்தையே அழைச்சு போலாமியா? யோ, இப்ப என்ன பண்ண போறேன்? இந்த மாதிரி பயமுறுத்தினே எனக்கு மூளை வேலை செய்யாது. தட்டி கொடுத்து வேலை வாங்கப்பா. எப்படியோ எனக்கு உன் பொண்ணு வேணும்.